ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இந்த வீக் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட் டுகெதர் இருந்ததுங்க. என்னோடய ஃபேமிலி கெட் டுகெதர், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர்லாம் இருந்தது. ரொம்பவே சூப்பராக வந்து ஆரம்பிச்சது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த விளாகில் வந்து பார்த்திங்கனாக்க வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கேற்றும் போது ஒரு ஒரு நறுமண பொடிய வந்து கலந்து ஏத்தினாக்க, தெய்வீகத்தன்மை வந்து வீடு ஃபுல்லும் பரவும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. எங்க வீட்ல எங்க பாட்டி, எங்க அம்மா எல்லாமே இந்த பொடிய வந்து பண்ணி, நெய் விளக்கு வந்து வீட்லயே வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கோயிலெல்லாம் போனாக்க நெய் விளக்கு வந்து வாங்கி போடுற பழக்கம் வந்து உண்டு. ஸோ அந்த விளக்க வந்து வீட்லயே தயார் பண்ணலாம். அந்த விளக்கு வந்து ஏத்தும்போது, ஒரு சில பொருட்கள யூஸ் பண்ணி வந்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த பொடியும் கலந்து நெய் விளக்கு வந்து பண்ணுவாங்க. அத வந்து நம்ம டெய்லி தொடர்ந்து 48 நாட்கள் வந்து ஏத்தினோம் அப்படின்னா, நம்ம நினைத்த காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு. இன்னொன்னு நெகட்டிவிட்டிய வந்து போக்குங்க. நெகட்டிவ் எனர்ஜிய வந்து போக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும் நமக்கு. அவ்வளோ ஒரு தெய்வீக அந்த வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கோயிலுக்கெல்லாம் போனா ஒரு வாசனை வரும். அத மாரி ஒரு வாசனை வந்து இந்த விளக்குல வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பொடி வந்து எப்படி பண்ணுறது, வீட்டில் வந்து விளக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பார்க்கலாம். வந்து இதுக்கு வந்து தேவையானது வந்து அந்த அச்சு வேணும் இல்லையா, அந்த விளக்கு விளக்கு செய்யறதுக்கு வந்து இதை மாதிரி அச்சு வந்து அமேசானில் வந்து கிடைக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் பண்ணுறதுக்கு சிலிக்கான் இது அச்சு இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து விளக்கு பண்ணுறதுக்குனே அச்சு வந்து நான் கொஞ்சம் சின்னதாக பார்த்து வாங்கிக்கிட்டேன். ஏன்னாக்கா 48 நாள் தொடர்ந்து நம்ம ஏற்ற போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 49 க்யூப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அச்சு வந்து பார்த்து வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வந்து அமேசானில் வந்து தியா பண்ணுற அந்த மோல்டு அப்படின்னு தேடினாலே, தியா மோல்டு அப்படின்னு தேடினாலே உங்களுக்கு வந்து சிலிக்கானில் இது மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் பசு நெய், தூய்மையான பசு நெய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேன் மெழுகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது நான் சின்னதா வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ தேன் மெழுகும், நெய்யும் சம அளவு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து நெய் வந்து கொஞ்சம் வந்து 3/4 கப்பு, 1/4 கப்பு தேன் மெழுகும் நம்ம ஏத்துக்கலாம். அந்த தேன் மெழுகோட நம்ம வந்து நெய் வந்து ஏத்தும்போது, கொஞ்சம் டெம்பரேச்சருக்கு உருகாம கட்டியா வந்து கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு அந்த தேன் மெழுகு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்குதுங்க. ஸோ அப்படி இல்லன்னா அமேசான்ல கூட அந்த பஞ்சுத்திரியும் வந்து கிடைக்குது. 2000 இந்த மாரி உள்ள பட்ஸ் வந்து ஒரு 300 எவ்வளோ வந்து அமேசானில் கிடைக்குது. நான் வந்து 2 விதமாக பண்ணுறேன். வீட்டில் உள்ள திரியும் வச்சு எப்படி பண்ணலாம், அதே மாதிரி பஞ்சு திரியை வச்சு இப்போ எப்படி பண்ணலாம், 2 விதமாகவும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற திரியில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 திரி வந்து கலந்துருக்கும். அதுலேருந்து ஒவ்வொன்றா சிங்கிளாக பிச்சு இது மாதிரி டபுளாக வந்து நான் வந்து திரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த நெய் வந்து வீட்டிலேயே நெய் விளக்கு வந்து பண்ணுறதுக்கான பொருட்கள் இவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக வந்து ஒரு கப்பில் வந்து நெய்யை ஊற்றிட்டு, இதை மாதிரி பஞ்சு திரியையும் அந்த திரியையும் என்ன பண்ணுறேன்னா, நெய்யில் நனைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அந்த நெய்யை வந்து நம்ம மோல்டில் ஊற்றும் போது அது உருகாமல் அப்படியே வந்து கட்டித்தன்மையாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு வந்து நின்று வந்து விளக்கு வந்து எரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை மாதிரி திரியை நெய்யில் முக்கி எடுத்து கொஞ்சம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு 49 விளக்கையும் திரியையும் இதே மாதிரி நான் வந்து முக்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு திரி எல்லாமே. எல்லாத்துலேயும் நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நார்மல் திரியையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனியில் துளியோண்டு அலுமினிய ஃபாயிலை சுற்றி இதை மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்றினோம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் விளக்கேற்றும் போதே இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க நின்று எரியும். ஒரு சில சமயத்தில் எண்ணெய் தீர்ந்து போச்சு அப்படின்னா திரி ஃபுல்லும் எரிஞ்சு விளக்கு ஃபுல்லும் கருப்பாயிடும் இல்லையா, அது அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அலுமினிய ஃபாயிலை அந்த திரிக்கு ஓரத்தில் வந்து நீங்கள் சுற்றினீங்க அப்படின்னாக்க திரி வந்து ஃபுல்லும் எரிஞ்சு போகாமல் நம்மளால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அசைடு வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த வாசனை பொடி வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கடுகு. இந்த வெள்ளைக்கடுகு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா பூஜைக்கும் வந்து சாம்பிராணி போட மூலிகை சாம்பிராணிக்கெலாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. வந்து இந்த வெள்ளைக்கடுகு வந்து தெய்வீக தன்மை வாய்ந்ததுங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா, நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் நடக்கும் அப்படின்னா, அந்த வெள்ளைக்கடுகு தான் வந்து பொதுவாக வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. வெள்ளைக்கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெற்றி வேறு, அதுக்கப்புறம் ஜாதிக்காய் ஒரு சின்ன எல்லாமே நான் சின்ன சின்னதாக எடுத்து நான் வந்து ஏன்னா முன்னாடியே நான் வந்து பொடி வந்து பண்ணி வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் வந்து கொஞ்சம் காட்டுறேன். ஒரு 10 கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 ஏலக்காய் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஜா மொட்டு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வாசனை குடுக்கும். அவ்ளோ பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். அவ்ளோ ஒரு தெய்வீக மனம் வந்து வீட்ல வந்து உங்களுக்கு வரும். இதோட சேர்த்து ஜவ்வாதும் நான் வந்து கலந்துக்கிறேன். பொதுவா விபூதிலலாம் பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது விபூதினே வந்து வரும். அந்த ஜவ்வாத வந்து அதில மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது, இன்னும் வாசனை நறுமணத்துக்காக நம்ம வந்து யூஸ் பண்றது அந்த ஜவ்வாது. இப்ப என்ன பண்ணணும்னா, மிக்ஸியில வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு கடுக போட்டுட்டு, அதுக்கப்புறமா வேர போட்டு அரைங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வேர போட்டீங்கன்னா, மிக்ஸி வந்து சுத்தாது மாட்டிக்கும். ஃபர்ஸ்ட்டு வெள்ள கடுகு அரைச்சதுக்கு அப்புறமா வேர போட்டு அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதி திங்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சீங்க அப்படின்னா, இது மாரி வரும் உங்களுக்கு. வேர் ஃபுல்லும் வந்து அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இத மாரி திப்பி திப்பியா இருந்தாலும் பரவால்ல. இதோட சேர்த்து நான் வந்து ஜவ்வாத அரைச்சு வந்ததுக்கப்புறமா, ஜவ்வாதையும் நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட வாசனை இருக்கு பாருங்க. நீங்க ஒரு தடவ உங்க வீட்ல பண்ணீங்க அப்படின்னா, கன்டினியூவா நீங்க பண்ணுவீங்க. அவ்ளோ அருமையா இருக்குங்க அந்த வாசனை. அது வந்து நமக்கு வேற அந்த அந்த நமக்குள்ள இருக்கிற கவலைகள், மனக்குழப்பங்கள் அதெல்லாம் கூட இருந்துச்சு அப்படின்னா, இந்த வாசனை இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இது இது வந்து அவ்ளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து நமக்கு வந்து குடுக்குது. இந்த பவுடர நீங்க பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து டெய்லி விளக்கேத்தும்போது நார்மலா விளக்கேத்துவீங்க இல்லையா? அதிலேயே ஒரு சின்ன சிட்டிகைய போட்டு நீங்க வந்து ஏத்தலாம். இப்போ இதே மாரி ஒரு சின்ன கரண்டியில ஃபர்ஸ்ட்டு வந்து தேன் மெழுக வந்து உருக்கிக்கிறேன். தேன் மெழுகு உருக்கினோனயே நான் வந்து நெய்யி பசு நெய் இருக்கு இல்லையா? அந்த பசு நெய்யையும் சேர்த்து நான் 2த்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி உருக்கிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க கேஸ்ல வச்சு பண்ணாலும் சரி, அந்த தேன் மெழுகு வருகிற அந்த ஹீட்லயே வந்து நெய்ய ஊத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உருக ஆரம்பிச்சுரும். நான் என்ன பண்ணேன்னா, சின்னதா கேஸ வந்து ஸ்லிம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா நெய்யையும், தேன் மெழுகையும் போட்டு நீங்க வந்து எல்லா விளக்குக்குமே இந்த தேன் மெழுக போட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அப்பதான் வந்து 2மே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். உடனே வந்து உருகிடாது. அந்த விளக்கு நின்னு எரியறதுக்கு வந்து இந்த தேன் மெழுகு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க 2த்துக்குமே பாதி பாதி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நெறைய நெய்யும் கொஞ்சமா தேன் மெழுகு கலந்துக்கிட்டாலும் சரி. இப்போ இந்த மோல்டுல தனித்தனியா அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து நெய்ய முக்கி அந்த திரிய வச்சேன் இல்லையா? அத எடுத்ததுக்கப்புறம் பாருங்க நல்லா கட்டியாயிடுச்சு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மோல்டுல ஊத்தப் போறோம். இத வந்து கொஞ்சம் ஹீட்டாவே வச்சுக்கோங்க. இல்லன்னா கொஞ்சம் அப்படியே கட்டியா போயிடும். ஸோ அந்த ஹீட்டுலயே என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மோல்டுல குட்டி குட்டியா, சின்ன சின்னதா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஏன்னா இது குட்டி குட்டியா தான் வரும். ஏன்னா நான் அப்படியே ஒரு இத போட்டு அப்படியே ஏத்தினா அழகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 நாளு நார்மல் விளக்கு பண்றதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர போட்டு மிக்ஸ் பண்ணின விளக்கும் நான் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். 2மே வந்து பண்ணி வச்சுக்கிறேன். அவ்ளோ நல்லதுங்க. இந்த விளக்க நீங்க வந்து ஏத்தி பாருங்க. அவ்ளோ உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரீசர்ல ஒரு 2 ஹவர்ஸ் வந்து வைக்க போறோம். ஸோ தாராளமா நீங்க 2 ஹவர்ஸ் வைங்க. சம்டைம்ஸ் வந்து அது வந்து கரெக்ட்டா செட் ஆகல அப்படின்னா, அந்த ஷேப்பும் மாறிடும். அந்த லிக்விடா வந்துரும். ஸோ மீதி இருக்கிற பொடிய வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஒரு பாட்டில்ல கொட்டி நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வெளியிலேயே வையுங்க. ஸோ டெய்லியே நீங்க வந்து நார்மலா விளக்கேத்தும்போது ஒரு சிட்டிகை வந்து அதில போட்டு நீங்க ஏத்துங்க. இன்னுமே நல்ல மனம் வந்து வரும். தெய்வீக தன்மை வந்து வீட்லயே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. இது சிலிக்கான் மோல்டுங்கிறதுனால ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். பேக் சைட்லேருந்து ஒரு பிரஸ் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அழகா வந்து ஷேப் எவ்வளோ சூப்பரா வருது பாருங்க. ஸோ இத என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எல்லாத்தையுமே எடுத்துட்டு, இதையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து போட்டுட்டு, ஃப்ரிட்ஜ்ல வந்து நார்மல் ஃப்ரீசர்ல இல்லாம நார்மல் ஃப்ரிட்ஜ்லயே வச்சா போதும். உருகவே உருகாது. நீங்க கோயிலுக்கு போணும்னா கூட அந்த சமயத்துல ஒரு 2 விளக்க ஏத்தணும் அப்டின்னா, இதுலேருந்து 2 எடுத்துட்டு போய் கோவில்ல போய் நீங்க ஈஸியா ஏத்த முடியும். நான் டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமா வியாழக்கிழமையில பாபாக்கு விளக்கேத்தும்போது, இதில ஒரு நெய் விளக்கு 1 வந்து எடுத்து வச்சுட்டு, அழகா ஈஸியா என்னால முடியுது. ஏத்திட்டேன் அப்படின்னாக்கா, ரொம்பவே நல்ல வைப்ரேஷன் எனக்கு வந்து கிடைக்குதுங்க. இது தொடர்ந்து வந்து ஒரு 48 டேஸ்க்கு வந்து நீங்க வந்து கன்டினியூவா ஏத்தி பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் வீடே. சூப்பரான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இன்னைக்கு நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். கண்டிப்பா வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.